சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னப்பா தம்பி, அடிக்கடி நம்ம வந்து மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது நான் ஒரு நல்ல லக்கி சாம்டா எனக்கு. அப்படியா? அதே தானே நானும். ஆஃப் கோர்ஸ். யா, சூப்பர். ஸோ இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பிரைட்டா எனர்ஜெட்டிக்கா இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். இதுக்கு மேல இந்த பையன் என்ன பேச விட போறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது அப்படி ஒரு கெஸ்ட். முன்னாடி இவங்க ஒரு ஹோஸ்ட். இப்போ அடிக்கடி சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இவங்களுடைய போஸ்ட். பாரா. அப்போ இவங்க ஒரு மாடல். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா ஆடல். ஆடல் ஆடல் டான்ஸுங்க. ஓகே. யா, அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்க சொந்த ஊரு கேரளா. சரி. இவங்களை பத்தி தான் இன்னைக்கு பேசுது ஊரெல்லாம். அண்ட் இவங்க சூப்பரா விரும்பி பண்ற விஷயம் பரதம். இவங்களை எப்படியாவது பாத்திர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க ஏங்கி கிடக்காங்க விரதம். கண்டிப்பாக கண்டிப்பாக. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இவங்க ஒரு வெர்சடைலான ஆக்ட்ரஸ். எஸ். என்ன மாதிரி தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் இவங்களுக்காகவே மனசுல கட்டி வச்சிருக்கோம் ஒரு தனி ஃபோர்ட்ரஸ். போட்ரஸ்னா அரண்மனை தானே. கோட்டை. சோ இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனா இன்னைக்கு ஷோல அவங்களோட நிறைய விஷயங்கள் பேசணும்ல, அதனால அவங்களை கூப்பிட்டே பேசிடுவோம். லெட்ஸ் வெல்கம் ஸ்வாசிகா. வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ. வணக்கம். என்ன அப்படியே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல உங்க இன்ட்ரோடக்ஷன் பார்த்து. பட் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கேள்விப்பட்டேன். தேங்க்யூ. இந்த சிரிப்பு இருக்குல்ல உங்க முகத்துல, அதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் பண்றதே. வெரி குட். எப்படி இருக்கீங்க ஸ்வாசிகா? சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பரா போயிட்டு இருக்கு. So I am happy. அமேசிங்கா போயிட்டு இருக்கு. நாங்களும் வந்து பார்த்ததெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து உங்களை மீட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டே ஆகணும்னு நினைச்சேன். இப்பதான் ஆக்சுவலா வந்து லப்பர் பந்து வந்த மாதிரி இருந்தது. டக்கு நிறைய படங்கள்ல பார்த்திருந்தோம். பட் ஸ்டில் அந்த பர்டிகுலர் யசோதான்ற கேரக்டர் வந்து எல்லாருமே ஒரு பயங்கர ஃபேவரட்டான ஒரு கேரக்டரா மாறிடுச்சு. ஆனா அட் த சேம் டைம் எல்லாரும் கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட இதே கேள்வியை தான், எப்படிங்க அம்மான்னு சொன்ன உடனே எப்படி ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு. பொதுவா சினிமால ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறதுனால அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மள இப்படி டைப் காஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற பயம் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கும் அது அந்த தாட் வந்திருக்கும்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே? ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபோன் கால்ல நம்ம பேசும்போது கண்டிப்பா அந்த தாட் வந்திருக்கு. ஐயோ அம்மாவா, அம்மா கூட இல்லைல்ல, அப்புறம் மாமியாரும் ஆயிடும்ல. அப்போ நான் வேணாமா வேண்டாமா இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துருமோ அப்படிலாம் இருந்தது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அந்த நரேட் பண்ணும்போது எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பும் வந்து டிராக்டரில் ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு இருக்குது, அப்புறம் இன்டர்வல் பிளாக் உங்கள் மேலே தான், அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஓகே. ஸோ இது வந்து ஒரு நம்ம இந்த ஏஜ் ஃபேக்டர் ஒரு செகண்டரியாக வச்சுட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸில் நமக்கு என்ன வேலை இருக்குது, என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் முதல்ல. அப்படி ஒரு கால் எடுத்தப்போ எனக்கு தெரிஞ்சது ஐயா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணலாம், அதுக்கப்புறம் வர்றது பார்த்துக்கலாம். என்ன எனக்கு வந்து நான் டெஸ்டினியில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ எனக்கு அப்படியே வரைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அம்மா மாதிரி டைப் காஸ்ட் ஆகாது. நிறைய வேறு வெர்சிட்டலான விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இல்லை எனக்கு டெஸ்டினியில் அப்படி தான், நீங்கள் இனிமேல் அம்மா தான் அப்படின்னா அப்படி தான், அது என்ன வேணாலும் வரட்டும் அப்படின்னு. இப்போ நடக்கலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் எப்போவும் நடக்கும், நான் ஹரிஷுக்கு ஹீரோயினா பண்ணிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பண்றீங்க அப்படிதான் எனக்கு. ஸோ பார்ப்போம். பயங்கர பிஸியா வந்து தமிழ்லயா இருக்கட்டும், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு கண்டென்ட்ஸ் வந்து வாரி வழங்கிட்டு இப்போ கூட அவங்க நம்மளை பார்த்து என்னடா பேசுறீங்க அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு ஹோஸ்ட் கூட இதுக்கு முன்னாடி அவங்க ஹோஸ்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் எல்லா கேரக்டர்ஸ் பண்றாங்க. சோஷியல் மீடியால கொஞ்சம் அப்படி கான்டென்ட் அங்கேயும் காம்படிஷன் எல்லா இடத்துக்கும் நீங்க எப்படி இப்படி அங்க வந்து டிராவல், அப்புறம் வந்து ஃபன் கண்டென்ட்ஸ், டான்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி டைம் பத்துது உங்களுக்கு? ஆக்சுவலி டைம் பத்துறது வந்து எல்லாருக்குமே 24 hours தானே இருக்கு. இது நம்ம யாரு கேட்கறோம், எல்லாருக்கும் 24 hours நம்ம இது பண்ணணும், இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா அதுக்கு அப்ரோச் பண்ணனா அது பண்ணுறதுக்கு ஒரு டைம் எப்படியோ அமைஞ்சிடும். ஸோ அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஏதோ போடணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கான ஒரு ட்ரை. அண்ட் அட் த சேம் டைம் ட்ராவலும் பயங்கரமாக பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களால் வந்து அந்த சூப்பரான பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போதும் ஆசையாக இருக்கா? சூப்பர் நைஸ், நல்ல பிளேஸ்லாம் இருக்குது, சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் பிடிக்குமா? அப்போ ட்ராவலிங்னா ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுவீங்க? ஆக்சுவலி ட்ராவல் வந்து நான் பிஃபோர் மேரேஜ் பண்ணதே இல்லை. அவ்வளோ ஏதோ ஷூட்டுக்கு போவேன். ஈவன்
எங்கேயாச்சும் நம்ம வெளிநாட்டில் டான்ஸ் ஷோக்கு மோஸ்ட்லி போகும்போதும் நான் ரொம்ப ட்ராவல் அப்படி பண்ண மாட்டேன். அது முடிச்சுட்டு அப்படியே வந்துடும், அவ்வளோதான். பட் இப்போ வந்து ஓகே, நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கும் எல்லாம் பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு பார்ட்னர் கிடைக்கும் போது தான் அந்த ட்ராவல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ அதனால எனக்கு எங்க இருந்தங்க பிடிச்சிங்க அவரை. கரெக்டாக வந்து செஞ்சு வச்ச சில மாதிரி கரெக்டாக ட்ராவல் பண்றாரு, சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் பண்றாரு, உங்களை நல்லா போட்டோ எடுக்கிறாரு. எப்படி அந்த கதை சொல்லுங்க. கண்டுபிடிச்சாங்க? ஆமா, எப்படி அவரை கண்டுபிடிச்சிங்க? கண்டுபிடிச்சது அந்த லவ் ஸ்டோரி எங்களுக்கு சொல்லுங்க. லவ் ஸ்டோரி எல்லாம் சிம்பிளாக தான், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சீரியல் நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எனக்கு பார்த்துச்சு, அவங்களே பிடிச்சிச்சு, நான் டைரெக்டாக கேட்டுச்சு. நீங்களா கேட்டீங்களா? ஆமாம். இவ்வளோ விஷயங்கள் பெண்கள் கத்துக்கிறீங்களே, ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்ன்றதையும் இவங்களை பார்த்து கத்துக்கங்க. மனசு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க மேடம். ஆமா, சொல்ல மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கு. ஏன்னா எனக்கும் முன்னாடி இருந்தது, என்னோட ஒரு 18-20 அந்த ஏஜ்லலாம் எனக்கும் இருந்தது, பின்னாடி வரட்டும் சொல்லட்டும்னு எல்லாம். பட் அப்போ வந்து எல்லாமே யாரும் சொல்றதும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாரும் போறாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஒரு 25, 26, 27 அந்த டைம்ல தான் ஓகே நம்மளே சொல்லலாம், தேவையில்லாம எதுக்கு. ஆமா, அப்புறம் இவங்களும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது. ஸோ அப்படியே நானே ஸ்ட்ரெயிட்டா கேட்டுட்டேன். ஸோ கேட்ட உடனே அவங்களும் ஒரு இப்படி யோசிச்சேன். எப்படி யோசிக்கலாம் கேட்டதும்? யோசிக்கலாம்னா திடீர்னு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணலாம்னு கேட்டா ஒரு இது இருக்கும்ல. நாங்கெல்லாம் உடனே எங்களை யாரும் கேட்கலையா? அது மாதிரி அந்த மாதிரி கேட்காதனாலதான் நாங்க பல பேரை போய் மேபி அவங்க கிட்ட நிறைய பேர் கேட்டதுனால அவங்களுக்கு ஒரு யார் இவங்க வேணுமா, மீனா வேணுமா, சுவாசிகா வேணுமா கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பாங்க. ஓ, அதனால. பட் இருந்தாலும் பாருங்க, அவர் வந்து உங்களை சூஸ் பண்ணிருக்காரு. ஆமா, சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 years அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியா பேசி கல்யாணம் அப்படி வந்துருச்சு. ஸோ அது ரொம்ப பெருசா வேற எதுவும் நடக்கல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கேம் விளையாட போறோம். ஏன்னா நம்ம கெஸ்ட் வந்துட்டா நம்ம ஃபன்னா கேம் விளையாடணும், அதுதான் நம்ம ரூல்ஸ். சூப்பர். ஓகே. ஸோ ஜென்ரலா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்ல கிரிக்கெட் பிடிக்காது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதனால உங்களை பல பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பல ஆண்களுக்கு அதனால ஒரு சின்ன காண்டு இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. ஆன் ஸ்கிரீன்ல கிரிக்கெட் பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, அப்ப கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு. கிரிக்கெட்டுக்கு வந்து யோசிச்சிருப்பேன், சொல்லிடுறேன். கிரிக்கெட்டுக்கு என்ன விஷயம் தேவை? கிரிக்கெட் பந்து தேவை. பந்து தேவை. அந்த பந்தை வச்சே விளையாடலாம் நம்ம. ஓகே. ஓ, பந்து வச்சு விளையாடலாமா? விளையாட போறோம் நம்ம. ஆனா இந்த தடவை கிரிக்கெட் ஃபீல்ட்ல உங்களோட ஆப்போனன்ட் டீம்ல இருக்க போறது நான் தான். ஆர் யூ ரெடி? சூப்பர். அந்த ப்ராப்பர்ட்டி தாங்க. ஓகே நேயர்களே, இப்போ வந்துட்டு ஒரு கேமுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த கேமுக்காக தான் இந்த பந்தை நாம வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது என்ன கேம் அப்படின்னா, நான் வந்து ஒரு டாபிக் சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது தான் வந்து டாப்பிக்காக அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு பால் இப்படி கொடுப்பேன், நீங்கள் கேட்ச் பிடிச்சிக்கணும். ஓகே ஓகே. இப்போ நம்ம 2 பேரும் அந்த பாலை மாற்றி மாற்றி கேட்ச் போட்டுக்கணும். ஆனால் எப்படின்னா, அந்த பாலை காட்டுங்க. இப்போ நான் வந்து ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்ச் பண்றேன், நீங்க மேங்கோ அப்படின்னு அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் மாத்தி நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்போ ஒருவேளை பாலை யாராவது கேட்ச் பண்ணாம கீழே விட்டுட்டாலோ, இல்ல சொல்லாம ஒரு 3 seconds தடுமாறி யோசிச்சாலோ, தப்பா சொன்னாலோ அவங்க அவுட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கிண்டர் கார்டனா நான் வந்து கொடுக்குறேன் ஈஸியா உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அனிமல்ஸ். இந்தாங்க. கேட், டாக், லயன், டைகர், எலிஃபென்ட், ஹிப்போபோட்டமஸ். தம்பி பால் வந்துட்டு அப்புறமா வருது. அது பால் டிராவல் ஆச்சு. பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஹார்ஸ், சீ ஹார்ஸ், ஜிராஃப், ஜீப்ரா, ஹிப்போபோட்டமஸ். நான் சொல்லிட்டேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓ, சொன்னது சொல்லக்கூடாது. ஓ, அப்படியா? அப்படினா நம்ம டாக்னு விளையாண்டே இருக்கலாமே. சரி, அப்ப நான் அவுட் ஆயிட்டேன். இப்போ அடுத்து கொஞ்சம் நான் வந்து டிஃபிகல்ட்டா வந்து கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கொடுக்குறேன் நான். சரியா? மேக்கப் ப்ராடக்ட்ஸ். 3, 2, 1 ஸ்டார்ட். மஸ்காரா, லிப்ஸ்டிக், காம்பேக்ட், லிப் கிளாஸ், ஃபவுண்டேஷன், ஃபிக்சிங் பவுடர். எது? ஃபிக்சிங் பவுடர், செட்டிங் ஸ்ப்ரே, ஐலைனர், காஜல். காஜல் ஃபர்ஸ்ட் சொல்ல. இல்ல, மஸ்காரா சொன்னேன். அவர் லிப் லைனர். என்னங்க சிரிக்கிறதுக்கு டைம் தர முடியாது. இருக்குங்க, வாங்கி கொடுத்திருக்கேன். இருக்குப்பா நீ தான் கரெக்ட். வாங்கி கொடுத்திருக்கேன். சிரிக்கிறதுக்கு டைம் தர முடியாது. ஜெல் ஹேர் ஜெல், ஹேர் வேக்ஸ்,
அது ரெண்டுமே ஒன்று. ஆஹா, ஜெல்லுன்றது ஜெல்லா இருக்கும், வேக்ஸ்ன்றது கொஞ்சம் அப்பனா லிக்விட் ஃபவுண்டேஷன், மேட் ஃபவுண்டேஷன். டைமர் சூப்பர். அஸ்வத் சக்சஸ்ஃபுல்லா வந்து மறுபடியும் அவங்க அவுட் ஆயிட்டாங்க. ஓகேவா, அடுத்ததா நீங்க சொல்ல போற டாபிக் வந்து ஸ்டேட்ஸ், இந்தியன் ஸ்டேட்ஸ். 3 2 1 your time starts now. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, சவுத் இந்தியா முடிச்சிட்டோம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, உத்தர் பிரதேஷ், பீகார், ஐயோ ஜம்மு அண்ட் காஷ்மீர், நாகாலாந்து, அசாம். ஐயோ நம்ம ஆனா எங்களுக்கு தெரியும், நாங்க நல்லா போயிட்டு இருந்தோம். இந்த பால் தான் தப்பு பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல, என்ன பாலுக்கு என்னால டாஸ்க் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால பாலை விட்டு உங்களுக்கு தான் நான் வந்து டாஸ்க் கொடுக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டான்ஸ் என்னன்னா, நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்கல, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. மல்லிகை பூவால் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டால் மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசை. என்னங்க இந்த மலையாள வாசம் பேச்சுல மட்டும்தான் இருக்கு, பாட்டுல இல்லையே. தமிழ் ரொம்ப சூப்பரா இருக்கே. அப்ப நீங்க எனக்காக ஒரு டேர் பண்ணுங்களேன். சரி சொல்லுங்க பண்ணலாம். என்ன நீங்க கேட்டது அவங்க சொல்லுவாங்க. ஓகே, நான் இந்த டாஸ்க் நான் வந்து 2 பேருக்குமே தரேன். ஓகேவா, நீங்களும் பண்ணணும் நீங்களும் பண்ணணும். ஒருத்தருக்கு கால் பண்ணுங்க. சரி, கால் பண்ணிட்டு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம ஒரு 5000 ரூபாய் எனக்கு வேணும் அந்த மாதிரி சொல்லணும். ஆனா இதுக்காக எனக்கு பேங்க்ல பேலன்ஸ் இல்ல, பேமெண்ட் வரல, எந்த ரீசனும் கொடுக்கூடாது. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாம 5000 ரூபாய் வாங்கணும். வாங்குறவங்க வின்னர். யார் ஃபர்ஸ்ட் வாங்குறவங்களோ அவங்க வின்னர். ஆமா, யாருக்காவது ஃபோன் பண்ணி வாங்கணும். எடுங்க போன. நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார், நிக்கின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அவர். நிக்கி. ஆமா, இப்ப சிரஞ்சீவி சாரோட ஒரு படம் பண்ணாரு ரீசெண்டா. சிரஞ்சீவி சாருக்கும் வந்து ஒரு கரடிக்கும் ஃபைட் சீன், கரடிக்கு டூப் போட்டாரு இவரு. ரெடி. தமிழ் சார் வந்துட்டு லப்பர் பந்து படத்தோட டைரக்டர், கரெக்டா? அவருக்கு தான் நீங்க இப்ப வந்து கால் பண்ண போறீங்க, கரெக்டா? ஓகே, 3 2 1 நீங்க கால் பண்ணலாம். ரிங்கிங் பாருங்க. ஹலோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? பிஸியா இருக்கீங்களா? இல்ல சொல்லுங்க. சார், எனக்கு சின்ன ஒரு அர்ஜென்சி, திடீர்னு ஒரு அர்ஜென்சி வந்தது. ஒரு 5000 நீங்க எனக்கு பண்ண முடியுமா? நான் பண்றேன். ஓகே சார். அனுப்பிட்டேன். அனுப்பிட்டீங்களா? ஓகே. டைப் பண்ணிட்டேன். ஓகே, வேண்டாம் சார், வேண்டாம். ஹலோ. ஹலோ அண்ணே, யாருங்க? சன் டிவில இருந்து வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில இருந்து அஸ்வத் ஆங்கர் பேசுறேண்ணே. சொல்லுங்க அண்ணா, 5000 ரூபாய் அனுப்பாதீங்கண்ண. என்னாச்சு? அவங்கள கத்தி மொழியில கழுத்துல கத்திய வச்சு இது மாதிரி ஒரு பிராங்க் பண்ணுங்கன்னு நாங்க தானே சொன்னோம். எனக்கு ஐயோ இவங்க என்ன பண்ண, அவங்க கேட்ட 5 lakhs 5000 ரூபாய் கேக்குறாங்களே. நானும் அதான், ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, எப்படி நான் 5000 எல்லாம் கேட்க முடியும்? அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தின்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இவங்க இல்ல, அவங்க ரொம்ப கூலான டைரக்டர் தான், நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க எடுத்துட்டீங்க, நான் நினைச்சேன் நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு. எனிவே தேங்க்யூ. அவங்களுக்கு அதுதான் ஒரு ஏப்ரல் ஃபுல், அதுக்காக தான். ஆக்சுவலி என்னப்பா தம்பி, அந்த பையன் தானே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ நம்மளுடைய ரீச்சை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறதா, 5000 ரூபாய் கேட்கும் போது அவன் தான் நினைச்சாரு, அதை நினைச்சு கேவலப்படுறதா? நாலு பின்ன வந்து அவர் உன்னை பார்க்கும்போது டி 5000 ரூபாய் நீ தானே அப்படி 5000 ரூபாய் அப்படி கேட்பாங்க. நான் வெக்கமே இல்லாம ஆமாண்டுருவேன். 5000 தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலி பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா இருப்பாங்க, பட் அவங்க பயங்கரமா ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கிற டைரக்டர். அது நல்லா தெரிஞ்சிருச்சு மேடம். ஏன்னா அடுத்தது நான் இப்போ வந்து கேவலப்பட போறேன் அப்படின்னும் போது படுங்க ஓகேதான் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. நீ எப்படி கேவலப்பட போறேன்னு இங்க இப்ப ஒருத்த ஃபோன் பண்ணிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணவனுக்கு இப்பதான் எனக்கு அவன் கால் பண்ணிருக்கான். அவனை நம்ம கலாய்ச்சலாமா? நீ கேள, ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கேளு. 5000 ரூபாய் வேணாம், 500 ரூபாய் வாங்கி காட்டிடேன். இதோ மச்சான், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். டேய் இருடா, ஒரு சின்ன எமர்ஜென்சிடா. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு 5000 rupees மட்டும் ஜிபே பண்ண. எனக்கு 5000 rupees மட்டும் அனுப்பிச்சு விட.
கேஷா இருந்தா ஓகே உனக்கு? டேய் எனக்கு கேஷா எப்படி அனுப்ப முடியும்? கேஷ் எனக்கு ஒரு 5000 உடனே அனுப்புடா. யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பு, இல்ல உடனே அனுப்புடா. சரி, உன் நம்பர் இல்லையா? என் நம்பருக்கு அனுப்பிச்சிடு. சரி ஓகே. ஏய் ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டியாடா? நான் இதை அனுப்பிச்சு விடுறேன்டா. இருடா. ஏய் என்னடா என் மேல அவ்வளவு நம்பிக்கையா உனக்கு? ஏன் நம்பிக்கை என்ன? நீ காசு தானே கேக்குற? என்ன நான் என்ன கேட்டாலும் தருவியா மாப்ள? என்ன கேட்டாலும் தெரியுங்க. அதுதான் தர மாட்டேன். காசு கேட்டா அதை கொடுக்குறேன். எனக்காக ஒரு கிட்னி தருவியாடா? உன் கிட்னி சட்னி கூட கிடைக்காது. சட்னி வேணா தர. நீ சட்னில நீ என் நண்பன்டா. நான் சொல்றேன், என் நண்பனுக்கு போன் பண்ணி நான் 5000 ரூபாய் கேட்டா காசு தருவாங்கன்னு சொல்லிட்டு வணக்கம் தமிழால எல்லாரும் முன்னாடி சொல்றேன். சிரிக்கிறாங்கடா என்ன பார்த்து. இதை பாரு, சுவாசிக்கா என் பக்கத்துல இருந்து சிரிக்கிறாங்கடா. என்னடா சொல்ற? ஆமா, இது ஒரு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்க சொன்ன உங்களுக்கு கிடைக்காது, 500 ரூபாய் போலும் கிடைக்காதுன்னு சொன்னேன். இது ரொம்ப ஸ்வீட் வாய்ஸா இருக்கு. டேய் 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 அதெல்லாம் உன்னை பேசவே சொல்லல. பெண்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்வீட், எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல. ஆமாடா, உனக்கு கூட வந்து சுகர் அப்படின்னு சொல்லி இருந்தேன். சரி, அப்போ இதுதான் பிரச்சனை. நாங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தோம். அந்த பனிஷ்மெண்ட்டுக்காக இப்படி பேசினேன். இப்ப 500 ரூபாய் அனுப்ப வேண்டாம், ஓகேவா? ஆனா 500 ரூபாவா? 5000 ரூபாய் அனுப்ப வேண்டாம். ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் நண்பனுக்கு வந்துட்டு, என் நண்பன் முன்னாடி என்னங்க காசு, பெரிய காசு, என் உயிரே. ஐயோ, சோ ஸ்வீட். இப்படிதான் இருக்கணும் நண்பன். நடிக்கிறான் பஞ்ச் டயலாக் பேசுறாங்க. என் பேரு சுவாசிகா. சொல்லுங்க. சுவாசிகா. இதை விட ஒரு ஸ்வீட்டான ஒரு நேம் இருக்குமா? இல்ல, இருக்காது. ஸ்வீட். ஏதோ சிக்னல் பிரச்சனை நினைக்கிறேன். கட் பண்றா. என்ன அங்கேயே ஜாலியா பேசிட்டு இருக்க? இடத்துக்கு திரும்பி வா. நீ முதல்ல விட்டா ஷோஃபுல்லா அவங்க பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருப்பியா நீ? கெட் அப், எந்திரி, கம் ஹியர். பியூட்டிஃபுல்டா, ஃபேண்டாஸ்டிக். ரெண்டு பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப வந்து அழகா வந்து நல்லா இருந்தது, ரேர் நல்லா இருந்தது. சோ எப்படின்னு நினைக்கிறீங்க அந்த நிக்கி? வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா, ரொம்ப சந்தோஷம் மேடம். போன் சிக்னல் வந்துட்டு கட் ஆயிருந்தது. அது சிக்னல் கட்டால நாங்க தான் கட் பண்ணோம். நீங்க ஷோக்கு நாங்க தான் ஆக்டர்ஸ். நீங்க half an hour நீங்க பேசிட்டு மேடம் ஆக்சுவலி முதல்ல கண்ணாடியை கலட்டு. கண்ணாடி மேக்கப் போடாம வந்திருக்காங்க திடீர்னு, அதனால தானே. அப்படி இல்ல மேடம், ஆக்சுவலி இந்த ஷோ நான் பண்ண வேண்டியது. நீங்க வரீங்க தெரிஞ்சீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு போயிருந்தேன். செகண்ட் ஃப்ளோர்ல சீக்கிரம் வந்து இந்த காஸ்டியூமை போட்டு உட்கார்ந்தேன் மேடம். ஏன் அப்படின்னா அழகான ஹீரோயின் வந்தா நான் டெஃபினட்டா அவங்களோட மனசுல ஒரு சின்ன ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நான் வந்துட்டு ஆசைப்படுவேன். இவ்வளவு அழகா இருக்கும்போது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு உனக்கு டேட் இல்ல, பேமெண்ட் இல்ல, பேமெண்ட்டும் இல்ல. எதுக்கு வந்த? இவங்க பேர் என்னது? மைக்கு, டாக் பேக் எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இல்ல மாட்டீங்களா? எதுக்கு வந்திருக்கா? என்னன்னா பாருங்க, ஷூ முதற்கொண்டு போட்டு வந்து எல்லாமே தயார் மேடம். நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 3 ஆங்கர்ஸ் வச்சே போயிடலாம் மேடம். முடியாதுடா, வெளியே போ. அவங்க நோன்னு சொன்னா எனக்கு கவலை இல்லை மேடம். உங்க மனசுல நான் நோன்னு வாங்கவே கூடாது, அதுதான் என்னோட. அப்போ ஒரு தடவை சொல்லிடுங்க நோன்னு. வந்ததுக்காக உன்னோட ஆசைக்காக அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு நீ போயிடலாம். ஒரு வாய்ப்பு உனக்காக நாங்க கொடுக்குறோம். ஐயோ, ஒரு கேள்வின்னு சொன்னோம். ஒரே ஒன்னு கேட்கலாம்னா அந்த ஃபோன் நம்பர்னு மேடம், அந்த கேள்வி இல்லை மேடம். எனக்கு என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே வந்துட்டு ரொம்ப அழகானவங்க எங்க அம்மா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மா பீட் பண்ற அளவுக்கு இன்னொரு அழகிய நான் வந்துட்டு இந்த உலகத்துல 2024 நீங்க தான் 2024 உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சா? இப்ப அம்மா தானே அழகு. நீங்களும் ரொம்ப அழகுதான் மேடம். அந்த அழகோட சீக்ரெட் என்ன அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனும் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிப்போம் மேடம். ஸோ அதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டிப்ஸ், அழகாக இருக்கிறதுக்கு நான் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாம் டிப்ஸ். ஒரு 3 திங்ஸ். யோகா தான், நானும் யோகா பண்ணுவேன். அப்புறம் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது என்னன்னா, டெய்லி நம்ம ஸ்வெட் பண்ணாலே அந்த ஒரு ஸ்வெட்டில் நிறைய பாடி டீடாக்ஸ் ஆகிடும். அந்த ஸ்வெட் டெய்லி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் ஏதோ வேலை பண்ணுங்க, ஜிம் போகலாம். ஆமாம், ஜிம், ஜூம்பா, யோகா, இல்லைன்னா ஏதோ வீட்டு பணி கூட செய்யலாம். நன்றிகள் கோடி. நாங்கள் வருவோம் உங்களை தேடி மேடம். தேங்க்யூ ஸோ மச். அழகிய தமிழ் மகளே, உன்னை தவிர வேற எந்த அழகியும் இல்லை இந்த உலகத்தில். தேங்க்யூ ஸோ மச். கிளம்புடா. பாய்.
இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செம ஜாலியா நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்க கூட பேசின இந்த டைம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. தேங்க்யூ சோ மச் எங்க நிகழ்ச்சிக்காக வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நானும் உங்க 2 பேரும் அதான் நான் சொன்ன மாதிரி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து அது அப்படியே ஜெல் ஆயிடுச்சு. என்ன பேசுற டாபிக் எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் சந்திப்போம் உடனே. உங்களோட எல்லா படங்களும் உங்களோட எல்லா ரிலீஸும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்க எங்களோட வாழ்த்துக்கள். நீங்க ஆசைப்படுற எல்லா கேரக்டர்ஸும் நீங்க அடுத்தடுத்து நடிச்சுக்கிட்டே வரணும். அதை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த கான்வர்சேஷன்ஸ்ல சில மேனிஃபெஸ்டேஷன்ஸும் வந்து நடந்திருக்கு. நிறைய டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பத்திலாம் நீங்க பேசியிருக்கீங்க. அதெல்லாம் கண்டிப்பா நடக்க தான் போகுது. அந்த மீட் அப்போ நிறைய விஷயங்கள் அப்போ வந்து நம்ம பேசலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை.